கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை சிந்தனைக்காக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை? யாருடைய பார்வைக்கு மறைவாக என்று நம்ம வாசிக்கிறோம்? சிருஷ்டி என்று சொல்லுகிற பொழுது படைக்கப்பட்ட விஷயங்கள், அவைகள் தானாக உருவானதல்ல, ஒருவரால் படைக்கப்பட்டது. அப்போது அந்த படைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் படைப்பாளருக்கு மறைவாக இருக்க போகிறதே கிடையாது. அவர் தான் படைத்தார், அவர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஏதாவது இருக்குமா? இருக்காது, நம்ம உட்பட. ஆகவே தான் நீங்கள் பார்க்குறோம், சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எல்லாமே அவருக்கு தெரியும். யாருக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு. மறைவானது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. வேதம் ரொம்ப தெளிவாக இதை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே என்ன பண்ணுமா, நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்கிற சூழ்நிலையில் மனிதர்களுக்கு முன்பாக நிறைய விஷயத்த நம்ம மறைச்சிடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியாது. உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற நானும் உட்பட இந்த விஷயத்தில் ரொம்ப நினைக்கிற பொழுது நாமே குறித்து வருந்தக்கூடியவர்களாக நம்ம காணப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ அநியாயமான சிந்தனைகள் நம்ம இதயத்திலே வருகிறது, சிந்தனையிலே வருகிறது. இவைகள்லாம் யாருக்கும் தெரிகிறது இல்லை வெளியில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. நம்ம அவரிடத்துலேருந்து மறைவானது, அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? we have to accountable to God. எல்லாவற்றையும் குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும் அவருக்கு. நம்ம அதிலேருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. அன்றைக்கு நம்ம வெட்கத்தோடு நிற்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே தான் அதுக்கு மேலே 12ஆம் வசனத்தினுடைய கடைசியில் பார்க்கலாம், வேத வசனத்தை பற்றி இந்த ஆக்கியோன் எழுதுகிற பொழுது அவைகள் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வேதம் நம்முடைய இருதயத்தையும் அதனுடைய யோசனைகளையும் வரையறுக்கிறது அவைகள். ஆகவே தான் நம்ம எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது அதை நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறது. ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்துகிற பொழுது நாம் அவற்றிலிருந்து மனம் திரும்பி வாழும்படியாக இவைகளெல்லாம் நமக்கு ஏதுக்களாக இருக்கிறது. ஆனால் அவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் தேவனுடைய கிருபையிலே இன்னும் அதிகமாக வளருவோம். அப்படி அல்லாதபடிக்கு அவைகளை பற்றி நான் சிந்திக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற பொழுது நான் வெட்கத்தோடு நிற்க வேண்டும். நம்முடைய பிரதிபலன்களை இழந்தவர்களாக ஒரு மழை வெட்கத்தில் நிற்க வேண்டும். அவை இவைகளை இன்றைக்கு நாம் நம்முடைய மனதில் கொள்வோம். நாம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் நாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கட்டும். அதற்கு ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. தேவனை நாம் மையப்படுவதாக. ஆமென்.